Hi friends, good evening. Okay, நம்ம இன்னைக்கு பார்க்க போற செக்ஷன் வந்து 12வது செக்ஷன், அதாவது புதுசு சுடோக்கு, அதாவது நேர் சதுரக்கோளம். உங்களுக்கு தெரியும், நீங்க கேம்ஸ் எல்லாம் விளையாடி ப்ளே பண்ணியிருப்பீங்க. அப்படியான ஒரு செக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இதுல பெருசா அப்படி ஒன்றும் இல்லை, இது பெருசா வாரதும் இல்லை. சம்டைம் வந்தாலும் இப்போ இது வரைக்கும் நடந்த இப்போ நடந்த இந்த ரெஜிஸ்டார் இதுலையோ அப்படி இப்படி இதுலையோ இது வரைக்கும் வரல இந்த கொஷின். பட் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுவும் ஒரு செக்ஷன் இருக்கு. இப்ப வராதுன்னு சொல்லி நம்ம நினைக்கல. இப்போ எதிர்பாராத மாதிரி கொஷின்ஸ் தான் நமக்கு அடிக்கடி கேட்கப்படுது. அதனாலதான் நான் உங்களுக்கு இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பெருசால சிம்பிளா நான் சொல்லிட்டாலும் சரியா? சரி, ஓகே. இதையும் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது வரைக்கும் இதோட 12வது செக்ஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு சுடோக்கு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு செக்ஷன் இப்படி ஒரு பாக்ஸ் தருப்பி தான் தருவாங்க. இப்படி தாரன்னு சொன்னால் பொதுவாக நீங்கள் பார்த்தா தெரியும். இதில் சில விதிகள் கூட்டிருப்பாங்க. என்ன, நிரலாக வார நம்பர்ஸோ இல்லை நிறையாக வார நம்பர்ஸ்லையோ ஒரே தரத்துல வந்த நம்பர்ஸ் பெறக்கூடாது. அதாவது இப்போ இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 8ஆம் நம்பர் தந்திருக்காங்க. இந்த 8ஆம் நம்பர் இங்கே ஒரு தரம் இங்கே ஒரு தரத்துல தான் இருக்க வேண்டும். 2-3 தரமா வர முடியாது. ஒரு தரம் ஒரு நம்பர் மட்டும்தான் வரும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், நம்பர்ஸ்ல வந்து 1 வரைக்கும் 9 வரைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்குன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 9 நம்பர்ஸ் தான். இந்த 9 நம்பர்ஸுக்குள்ளேயும் மாறி மாறி தான் எல்லாம் வரப்போகுது. அது நம்ம இந்த இந்த நிரல் நிறை இந்த 2 சைட்லையும் ஒரு நம்பர் ஒரு தரம் வருதா என்றதை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஓகே, விளங்குதா? அதாவது இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்போ சதுரம் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ மொத்தமா 3 1 2 3 4 5 6 7 9 சதுரங்கள் வரும். இப்படி இப்படி அந்த 9 சதுரங்களுக்கு உள்ளேயும் 9 சதுரங்கள் காணப்படுறதாக தனிமா சுடோக்கு அப்படித்தான். இதை விட கூடுதலான ஒரு பாக்ஸஸ்ல வரக்கூடியது இல்லை. மேக்சிமம் இப்படித்தான் வரும். சரியா? ரைட். இப்போ இப்படி வந்தா நம்ம எப்படி செய்ய தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ எப்படி தந்திருக்காங்க. இதுல என்ன நம்பர், இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துக்கொள்வோம். இந்த பாக்ஸை பொறுத்தவரை என்ன நம்பர் வந்துருக்கு? 8 வந்துட்டு, 6 வந்துட்டு, 4 வந்துட்டு, 2 வந்துட்டு. அப்போ 1 3 5 7 9 தான் வர வேண்டிய நம்பர்ஸ். இவ்வளவு வந்த நம்பர். சரியானே? வர வேண்டிய நம்பர்ஸ் தான் இவ்வளவு நம்பர்ஸ் தான் பார்க்கணும். இப்போ முதலாம் நம்பர் எடுப்போம். முதலாம் நம்பர் இந்த கடையில வந்திருக்கா சொல்லி பார்க்க, இந்த பக்கம் வந்திருக்கா சொல்லி பார்க்கலாம். இருக்கா? முதலாம் நம்பர் இருக்கான்னு பாருங்க, இந்த இருக்கு. அப்ப இந்த சைட்ல வராது. அப்ப 1 எங்க வரும் சொல்லி பார்க்கணும். இப்ப அப்படி பாக்குறேன்னு சொன்னா, இப்ப இந்த இதுல 1 இருக்கா சொல்லி பார்த்தா இல்ல, இங்கேயும் இல்ல. இதுல 1 போட்டு பார்ப்போம். 1 போட்டு பார்ப்போம். சரிதானே? இப்ப 1 போட்டுட்டு இப்ப 1 போட்டாச்சு. இப்ப அடுத்தது இதை போடணும். நம்ம இப்ப முதலாம் நம்பரை போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 3ஆம் நம்பர். 3 வரல தானே? இப்போ 3ஆம் நம்பரை வந்து 6க்கு கீழே 3 இடத்துல போடலாமா என்று சொல்லி பார்த்தா இடத்துல போடுவோம். 3 போட்டா இங்கேயும் 3 இல்லை, இங்கேயும் 3 இல்லை. சரியா? 1 3 போட்டுட்டேன். சரியா? 1 3 போட்டாச்சு. அடுத்து என்ன போடணும்? 5ஆம் நம்பர் போடணும். இப்ப 5ஆம் நம்பரை வந்து இந்த 8க்கு கீழே போடுவோம். சில என்ன பிழைக்கும், ஆனா போட்டு பார்ப்போம். 5 போட்டுட்டேன். 5க்கு அடுத்து நம்ம இனி என்ன போடணும்? 7ஆம் நம்பரை இந்த 6க்கு கீழே போடுவோம். அப்ப மிச்சம் 9ஆம் நம்பர் இருக்கு. 9ஆம் நம்பர் இந்த 2க்கு பக்கத்துல போடுவோம். சரியா? பேலன்ஸ் வந்து எல்லாம் ஓகே. சரியா? ஆனா இப்படி இப்போ ஓகே தானே? எல்லாம் இப்போ ஒரு பிள்ளையும் வராது. எல்லாம் சரி. இங்கே 9 இல்லை, இங்கே 9 இல்லை, இங்கே அப்போ 1 7. சரி, 1 3 5 7 9 இவ்வளவு நம்பர் தானே வர வேண்டிய நம்பர். இவ்வளவு நம்பரையும் போட்டாச்சு. ஓகே தானே கணக்கு? ரைட். சரியா? விளங்கிட்டா? இதே மாதிரி தான் நீங்க மிச்சம் இருக்கிற இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் இந்த நீங்களே எல்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு உங்களுக்கு விளங்கிட்டு தானே இது எப்படி செய்யறது உங்களுக்கு விளங்கும். அதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும். இந்த அளவுக்கு நீங்க சின்ன பிள்ளைகளே. சரியா? ஓகேவா? ரைட். ஓகே. இதே மாதிரி செஞ்சு நீங்க எனக்கு ஒருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ போட்டோ எடுத்தோ எனக்கு ஒருக்கா நீங்க சென்ட் பண்ணுங்க. சரியா? இதுல உங்களுக்கு தெரியவில்லை எல்லாம் விளங்கும். ஓகே, ரைட். சரியா? இது ஒரு முறை. இப்ப வேற மாதிரி எப்படி கேட்கலாம்ன்றத பார்ப்போம் இருக்கா. சரியா? சரி, ஓகே. இதை நீங்க எனக்கு செஞ்சுட்டு எனக்கு போட்டோ பிடிச்சி போட்டுருங்க. இப்படி ஒரு மெத்தட்லையும் சரியா, இப்படி ஒரு மெத்தட்லையும் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். இதுல இப்படி ஒரு செக்ஷன்ல கேட்டா எப்படி வரும் என்றத பார்ப்போம்.
சரியா? இப்போ இப்படி ஒரு மெத்தடில் கேட்டால் இப்போ பாருங்கள், இப்போ 8க்குன்னு சொன்னால் இப்படி ஒரு பாக்ஸ் தந்து, இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு வரும், இதில் 2 இந்த 2 வரும், சாரி இப்படி வரும். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன வரும்ன்றது நீங்கள் இது இப்படி தான் பார்க்கணும். இந்த நிரல் அதே மாதிரி இந்த நிறை, இந்த இடத்துல வர்றதுக்கு இந்த நிறைன்றதை பார்த்து, நான் இது உங்களுக்கு கையால் வந்து கோடெலாம் கீறி வைக்கிறேன், அங்கே கொஞ்சம் நீட்னஸ் எல்லாமே இருக்கும், பட் இப்படி தான் வரும். சரியா? இப்போ வந்து இப்படி தான் பிரிக்கிறேன், இப்படி ஒரு பாக்ஸ் இப்படி ஒரு பாக்ஸாக பிரி வரும், இப்படி வாரது இப்படி தான் பிரி வரும். சரியா? இப்படி வரும், இப்படி வரும். இதை நீங்கள் கண்டுபிடிச்சி இது இப்படி வரும், என்னென்ன நம்பர்ஸ் வரும் இதுக்குள்ளே போட்டால் மிச்சம் வந்து பேலன்ஸ் ஆகும். இதில் வெயிட்டுன்னு சொன்னால் என்ன வரும்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு ஒன்று வந்தபடி ஒன்று வார நம்பர் சில வேறு வந்தபடி நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். இப்போ நல்லா தெரியும் நமக்கு. இப்போ இதில் 2 6 விட 8 வரும். நான் போடுறேன், நீங்கள் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். சரியா? அதே மாதிரி பிக்கு வந்து 3வது விட வரும். சரியா? சரியா? நீங்கள் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 5 6 வரும். இந்த 5 6 1 வரும். சரியா? அடுத்தது நம்ம இப்போ செய்ய பார்ப்போம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஈன்றது இது. சரி சரி சரியா? இப்போ சொல்லக்கூடிய உங்களுக்கு இப்படி பாக்ஸை போட்டிங்கன்னா 2 அப்படி. இப்போ இங்கே 5 3 4 வரும். அதே மாதிரி சீட்டுக்கு 5 6 5 வரும். சரி, விளங்கிட்டேன். இது நீங்கள் ஒருக்கா செஞ்சு பாருங்கள் ஃப்ரீ டைப். நான் உங்களுக்கு டைம் எடுத்து இதை ஃபுல்லாக மினக்கிட்ட சொன்னால் வீடியோவும் லென்த்தாகும், மற்றது உங்களுக்கு விளங்கி உங்களுக்கு இது விளங்குங்க. இது இப்போ சின்ன பிள்ளை, இப்போ உங்களுக்கு இது நம்ம ஒரு மெமரி ஃபுல் கேம் சூப்பர். இப்படியான கணக்கில் நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய 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 அது உங்களை அறியாமலே அது ஒரு என்ன சொல்கிற எஃபெக்டிவ் நல்ல ஒரு டேலண்ட்டை உருவாக்கலாம். நம்ம திரும்ப திரும்ப சும்மா ஃப்ரீயாக இருக்கட்டும், நீங்களே ஒரு பாக்ஸஸ் போட்டு நீங்களா செஞ்சு பார்க்குறேன். இது போடுறதும் ஒரு நாலேஜ் தான், அதேமாதிரி செய்கிறதும் ஒரு நாலேஜ் தான். சரியா? இப்போ அதே மாதிரி இப்போ டிக்கு 2 கேட்கக்குள்ள பிறகு ஒன்று வந்திருக்கிற வடிவா இந்த இதுவும் வராது. ஒன்று இங்கே வந்துட்டு அப்போ திரும்ப இங்கே வருமா வராது. அப்போ அது 2 ஆல்ரெடி கேன்சல் பண்ணிடலாம். இப்படி பார்க்கணும். ஃபஸ்ட்டு தரப்புல விடையை பார்த்துட்டு அதுக்குரிய மாதிரி பார்த்து செக் பண்ணி இது வரும் ரெண்டு சொல்கிறத பார்த்து எடுத்த மனுஷனா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இதுக்கு வந்து 3வது தான் வரும். சரியா? ரைட், ஓகே. இது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இது சும்மா சிம்பிளான விஷயம் தான். நம்ம அடுத்து இன்னொரு டாபிக் உறவு முறை பார்ப்போம் அடுத்த கிளாஸில். சரியா? ஓகேவா? தேங்க்யூ. ஏதாச்சும் விளங்கலன்னு சொன்னால் கேளு.